விஜய் 50 ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கிற தேர்தல் புதிய தேர்தல் என்ன புதுமை? அண்ணா போல எம்ஜிஆர் போல இந்த அவரெல்லாம் மிஸ் பண்ணி விஜயகாந்த் போல அப்படி ஏதோ ஒரு அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? நல்ல கேள்வி. அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னர். அப்ப எங்களுக்குன்னு ஒரு தனித்த இனம் இருக்கிறது, அந்த அடையாளத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். அண்ணா சொன்னார், ஆட்சிக்கு வந்தார், தமிழ்நாடு பேர் மாற்றினார், அதை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்தார் கலைஞர், செம்மொழின்னு கொண்டு வந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி கீழடி எங்க, பொருணை எங்க, இருமை கொண்டு வந்தது யார்? எங்கள் இனம், எங்கள் மொழி. இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நீங்க சம்பந்தம் இல்லாதவர்கள், எங்களை ஆள துடிக்காதீர்கள் என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அப்புறம் அண்ணாவும் கலைஞர் உள்ளதா இருக்காங்க இவருக்குள்ள. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. இல்ல பாஜக முன்னிலைப்படுத்தி ஏதாவது திமுக மேல விமர்சனங்கள் வச்சாவே பாஜக உள்ள வந்துரும் இவங்க பாஜக பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனம். சரி, பாஜக காட்டுற பூச்சாண்டி எல்லாம் உங்கள்ட்ட மருந்து இருக்கா? சமஸ்கிருதத்துக்கு 750 கோடி செலவு பண்றீங்க, தமிழுக்கு வெறும் 3.5 கோடி செலவு பண்றீங்க. இந்த பூச்சாண்டி உங்கள்ட்ட மருந்து இருக்கா? இந்தி திணிக்க விரும்புறாங்க, இல்லன்னு சொல்ல உங்கள்ட்ட மருந்து இருக்கா? உங்களுக்கு வர வேண்டிய கஜா புயல் 4000 கோடிக்கு 300 கோடி கொடுக்குறாங்க, விஜய்கிட்ட மருந்து இருக்கா? எந்த இஷ்யூவை விஜயால டேக்கிள் பண்ண முடியும்னு கேக்குறேன். என்ன புரிதல் இருக்குன்னு கேக்குறேன். திராவிட மாடல் ஆட்சி சொல்லிட்டு முக ஸ்டாலின் ஒரு மனிதன் இருக்கிறார், ஒற்றை மனிதன் பாக்குறீங்க. பின்னாடி எந்திரிச்சு பார்த்தா பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய விசுறுவத்தில் இருக்கு. உள்ள வர முடியல, உள்ள வர முடியுங்கிற ஆதத்துல அவன் துடிக்கிறான். நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாறுதல் என்ன மாறுதல் சொல்லி தொலைய.